மாலை வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களே, மரியாதைக்குரிய தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்துடைய திட்ட இயக்குனர் உறுப்பினர் டாக்டர் கே செந்தில்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே, IAVA டாக்டர் வெனிலா சர்மா ஃப்ரம் புதுடெல்லி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் எட்வின் ஜோ அவர்களே, டாக்டர் நாராயணபாபு டீன் MMC அவர்களே, திருமதி நூரி அவர்களே, மரியாதைக்குரிய ராமபாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய தொடர்ந்து இந்த பாசிட்டிவ் நெட்வொர்க்காக ஒரு சிறப்பான சமூக சேவையை நம்முடைய தமிழகத்தில் செய்து வருகின்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்த மரியாதைக்குரிய நிர்வாகிகளே, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய அன்பு நண்பர்களே, பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு என்பது HIV எய்ட்ஸ் நோயினால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நாளாக உலக மெழுகுவர்த்தி தினம் என்ற வகையில் தொடர்ந்து 34 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்ட இந்த தினம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு துறையின் மூலமாக இன்றைக்கும் இந்த அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு இன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இந்த சமூகத்தில் இது போன்ற இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா காலத்திலும் உறுதுணையாக உற்ற துணையாக இருக்கும் என்ற உறுதியை முதற்கன் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய அரசு செயலாளர் சொன்னது போல அரசோடு சேர்ந்து தொண்டு நிறுவனங்கள் பாசிட்டிவ் நெட்வொர்க் என இன்றைக்கு திருமதி நூரி போன்றவர்கள் அல்லது ரமாபாண்டியன் போன்றவர்கள் அல்லது நீங்களெல்லாம் இணைந்து தான் நிச்சயமாக சமூகத்தில் ஒரு அரசு செயலாளர் சொன்னது போல யாரையும் தவிர்க்க கூடாது, முழு சமூக பொறுப்போடு உரிய மரியாதையோடு நாம் அவர்களுக்கு நடத்த வேண்டும். சர்வைவர் என்ற நம்பிக்கை, அதுதான் நம்ம ICTC கூட நம்ம நம்பிக்கை மையம் என்ற பெயரை வைத்திருக்கின்றோம். சமூகத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களும் நம்மோடு சமூக வாழக்கூடிய அந்த நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதிலே அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து எடுத்த நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு ஏற்கனவே 0.38% என்ற நிலையில் இருந்த தமிழகத்தில் HIV தாக்கம் என்பது இன்றைக்கு இந்த 2017 0.25 என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. அதாவது 13% இன்றைக்கு தமிழகத்தில் HIV தாக்கம் குறைந்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் முதலாக இந்த தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தை உருவாக்கிய பெருமை நம்முடைய மாண்புமிகு மறைந்த இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். அம்மா அவர்கள் தான் இதை உருவாக்கினார். நம்முடைய சுகாதாரத்துறையில் இது போன்ற எந்த ஒரு முன்னோடி திட்டமாக இருந்தாலும் அது மாண்புமிகு அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமதி நூரி அவர்கள் சொன்னது போல நீங்கள் கூட்டு மருந்து சிகிச்சையை எடுத்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தரமாக நாம் நடத்தி கொள்ளலாம் என்ற நிலையை அரசு உருவாக்கியிருக்கிறது. திட்ட இயக்குனர் அழகாக சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கவுன்சிலர்ஸ், அதே போல் தாலுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், அதே போல் நம்முடைய மாவட்ட தலைமை மருத்துவமனை, இன்னும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எல்லாம் மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு சிகிச்சை மையங்கள் சிறப்பாக தொண்டு நிறுவனத்துடைய உதவியோடு நம்முடைய கவுன்சிலருடைய சிறப்பான அவர்களுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடந்து வருகிறது. அரசு தொடர்ந்து தேவையான சிறப்பு சலுகைகளை, இப்போ உதாரணத்திற்கு இப்போ க்ரீன் ஹவுஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ப்ரையாரிட்டி ஃபார் க்ரீன் ஹவுஸ், பசுமை வீடுகளை, அதே போல் ஏற்கனவே நீங்கள் ரமாபாண்டியன் வேண்டுகோள் விடுத்தது போன்ற அதே போல் நம்ம ட்ராவலிங் அலோவன்ஸ் போன்ற மாதந்தார ஓய்வூதியம் போன்ற இன்னும் என்ன அவர்களுடைய தேவையோ அதை அரசு கனிவோடு பரிசீலனை செய்து தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதிலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உங்களுக்கு துணையாக நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு Facebook அண்ட் Twitter பக்கங்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக பொதுமக்களுக்கு உரிய சந்தேகங்கள், HIV பற்றிய விழிப்புணர்வு சங்கோஜம் இல்லாமல் எந்த விதமான சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய துறையாக நம்முடைய தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் தொடர்ந்து அந்த பணிகளை எல்லாம் செய்து வருகிறது. இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் வெனிலா சர்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட நம்முடைய இந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டியை சொன்னார்கள். தொடர்ந்து அரசு தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு மூலமாக
துறை மூலமாக நம்முடைய HIV தவிர்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஒருபுறம் செய்தாலும் கூட இன்னொரு புறம் we are supporting IAV and ORG care ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் மேடம் கைண்ட் இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு அரசு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் தொடர்ந்து இந்த நிரந்தர தீர்வாக இருக்கக்கூடிய வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பணிக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எல்லா காலத்திலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எல்லா காலத்திலும் நம்முடைய பாசிட்டிவ் நெட்வொர்க் குரூப்பிற்கு இந்த சமூக பணியில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய தொண்டு நிறுவன பணிக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்திற்கு அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய சார்பில் தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நம்முடைய டாக்டர் செந்தில்ராஜ் அவரும் ஒரு மருத்துவர், ஒரு இளம் IAS அலுவலர், நல்ல முறையில் இந்த சங்கத்தை துடிப்போடு ஒரு புதிய ஒரு இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸோடு அவர் எடுத்துக்கொண்டு உங்களுடைய அன்பை எல்லாம் அதிகமாக பெற்று உங்களுக்கு வேண்டிய எல்லா பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல அலுவலர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.